வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ட்ரேடிங் சம்மந்தமான டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்பவே பேசிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்படி புரிஞ்சுக்கிறதுனால நம்மளால் ஒரு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதாவது மார்க்கெட் எப்படி செயல்படுது. சரி, வாங்க பார்க்கலாம். சரி, மார்க்கெட் வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 விதமாக செயல்படுங்க. ஒன்றும் இல்லை, ப்ரைஸு ஒரு இடத்துல இருந்து மேலேருந்து அப்படியே சரிஞ்சு படிப்படியாக 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 அப்படியே கீழே வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே போக முடியாமல் அந்த ப்ரைஸ் ஒரே இடத்துலயே தங்க ஆரம்பிக்கும், நிற்க ஆரம்பிக்கும். அப்படி நின்னதுக்கு அப்புறமா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு பவர் எடுத்து மறுபடியும் அந்த ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கும். இதை தான் மார்க்கெட்டில் நிறைய டேர்ம்ஸ் வச்சு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மூவ் இருக்கு இல்லையா, கீழே விழுற மூவ் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. படிப்படியாக சரிஞ்சுக்கிட்டு வருது. அப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் நிற்குது இல்லையா, நிற்கிறத வந்து சைட்வேஸ் இல்லை கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. அப்புறமா கொஞ்சம் பையிங் பவர் எடுத்து மேலே போகிறத அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இதை இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கோல்டு இருக்குங்க. கோல்டு வந்து விலை ஹையில் இருக்கும்போது இப்போ ஒரு 8,000 வச்சுக்கோங்களேன். சரி, இங்கே இருக்கும்போது ஒரு 8,000. ஏதோ காரணத்தினால அது நிறைய பேர் செல் ஆஃப் பண்ணி கீழே வருது. ஒரு 5,000 வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? 5,000 வந்தா கண்டிப்பாக இது ஒரு 5,000, 8,000 இருந்த பொருள் 5,000 கிடைக்குது, இது ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குற மாதிரியே நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 5,000 கீழே இதை போக விடல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, அதாவது 100 பையர்ஸு வெறும் 50 செல்லர்ஸ். அப்ப இங்க யார் ஜாஸ்தியா இருக்காங்க? பையர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. பையர்ஸ் ஜாஸ்தியா இருக்கறனால இதுக்கு கீழ செல்லர்ஸால புஷ் பண்ண முடியல. அப்புறம் பையர்ஸ் என்ன பண்றாங்க? நல்லா வாங்கி 5,000ல இருந்து 5,500 கொண்டு போறாங்க. இந்த இடத்துல மறுபடியும் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகி கீழ வராங்க. அப்படியே ஒரு ரேஞ்சில போய்க்கிட்டே இருக்கு. எப்பயுமே மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு லோ ரேஞ்சுக்கு வந்த உடனே திரும்ப மேல யூட்டர்ன் அடிச்சு அப்படியே மேல பறக்காதுங்க. கொஞ்ச நேரம் இங்க நிக்கும். ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 5,000 வந்ததும் வாங்குறதுக்கு ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் இமீடியட்டா கையில காசு இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் மேல போகணும்னா அதுக்கு தேவையான நம்பர் ஆஃப் பையர்ஸ் வேணும். இங்கிருந்து செல் ஆகி வந்தப்போ எவ்வளவு செல்லர்ஸ் இருந்தாங்களோ அதை விட அதிகமா பையர்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு இங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150 பேர் இருந்தால் தான் பை பண்ணி மேலே கொண்டு போக முடியும். இப்போ அந்த 150 பேர் வர வரைக்கும் மார்க்கெட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நிற்கும். அதாவது என்கிட்ட காசு இருக்கு, நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன். இன்னொருத்தருக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு சம்பளம் வரலாம், அவர் அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொருத்தருக்கு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு சம்பளம் வரலாம், அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி எப்போ நிறைய பேர் சேர்ந்து அமௌண்ட்டை போட்டு பை பண்றாங்களோ, அதாவது செல்லர்ஸை விட அதிகமா பை பண்றாங்களோ, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேல போயிடுங்க. இவ்வளவுதான் லாஜிக். ஸோ மறுபடியும் சொல்றேன், 8,000ல இருக்க ப்ரைஸு 8,000ல இருக்க ப்ரைஸு 5,000க்கு வந்ததுமே நிறைய பேர் சேர்ந்து வாங்க நினைக்கிறாங்க. அதனால ப்ரைஸ் இதுக்கு கீழே போகல. அப்புறம் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. இல்லை சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செல்லமா அரைச்சிக்கிட்டு இருக்குன்னுவாங்க. மார்க்கெட் மேலேயும் போக மாட்டேங்கிறான், கீழேயும் போக மாட்டேங்கிறான், சும்மா போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னுவாங்க. இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேருக்குலாம் இது தெரியும். நம்ம வாங்கினா தான் அந்த ப்ரைஸ் அங்கேயே இருக்கும். அதுக்கு மேலேயும் போகாது, கீழேயும் போகாது, அங்கேயே நிற்கும். இல்லைன்னா இன்னொருத்தர் இப்படி சொல்லுவாங்க, நான் கரெக்டாக போய் 8,000ல வாங்குவேன், நான் வாங்கினா தான் கீழே போகுதும்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நீங்கள் எங்கே வாங்கணுங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம 8,000 வாங்கிட்டு அது 5,000 வந்து திரும்ப மறுபடியும் 8,000 போகிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போட்ட காசை திரும்ப நம்ம நெக் டு நெக் வாங்குறதுக்கே ஒரு 1.5 வருஷம் ஆயிடும். அதனால தான் எங்க வாங்குறோம், எவ்வளோ பிரைஸ்ல வாங்குறோங்கிறது மார்க்கெட்ல எப்பயும் ரொம்ப முக்கியம். சரி, வாங்க. இப்போ இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்ம எப்படி ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல இருந்து செல் ஆஃப் ஆக போகுதுன்னு உங்களுக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு புரியுது, ஏதோ காரணத்தினால இல்லை ஏதோ ஒரு ட்ரேடிங் செட்டப்னால புரியுதுன்னா, நீங்க இங்கிருந்து செல் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்து மேல போக போறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த பாட்டம்ல எங்கேயாவது நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளவுதான் லாஜிக். சரி, உண்மையிலே மார்க்கெட்ல எப்படி நடக்குதான்னு பார்த்தலாமா? இது ஒரு கதையா வச்சுக்கலாம். இப்போ இத மாதிரியே உண்மையிலே மார்க்கெட்ல நடந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? வாங்க, உங்களுக்காக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நாம போய் பார்த்துடலாம். இப்ப இங்க பாருங்க, இது எப்பயோ நடந்தது இல்ல.
ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் பிஃபோர், ஐ திங்க் 19th நவம்பர், கரெக்ட் 19th நவம்பர் இது நடந்திருக்குங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு பெரிய செல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா? எந்த லெவல்ல இருந்து பார்ப்போமா? இருங்க, நான் ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு காமிச்சிடுறேன். கிட்டத்தட்ட 800 ரூபாயில இருந்து அந்த பிரைஸ் 400 ரூபாங்கிற ரேஞ்ச், 390 ரூபா 400 ரூபாங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான். இதுக்கு மேல இந்த பிரைஸால கீழவே போக முடியலங்க. மேல இருந்து படிப்படியா சரிஞ்சு கீழே வந்தான். இதுக்கு மேல கீழே போக முடியல. 400 ரூபாயிலே நின்றுட்டு இருந்தான். 19th விழுந்தான். 20th 21st பறந்துட்டான் பாருங்க. ஸோ 2 நாள் 19th விழுந்தான். நீங்க இங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கீழே பாட்டம்ல பை பண்ணி மேல போய் செல் பண்றது. எப்படிங்க எனக்கு இது கீழேன்னு தெரியும்? எல்லாம் ஒரு ட்ரை தாங்க. இங்க இருந்து லோவை கட் பண்ணி கீழே வந்தான், இங்க இருந்து லோவை கட் பண்ணி கீழே வந்தான், இங்க இருந்து லோவை கட் பண்ணி கீழே போகல. அப்போ இந்த இடத்துல நீங்க எங்கேயாவது ஒரு பையை போட்டிருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணி முடிச்சிருக்கலாம். சரி, எவ்வளவு தூரம் தான் இது போயிருக்கான்ப்பா, எப்ப ப்ராஃபிட்னு சொல்ற, எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறியப்பா, அதையும் பார்த்துடலாங்க. ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தலாமா? அவன் கிட்டத்தட்டங்க 400 ரூபாயில இருந்து ஒரு 2 நாள் டைம்ல 1250 ரூபா போயிட்டான். நமக்கு இவ்வளவு வேணாம் ஒரு பிகினர் ட்ரேடரா. எவ்வளவு இருந்தா போதும்? ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அன்னைக்கே ஒரு 100 ரூபாய் கிடைக்குது, 400 ரூபாய்க்கு வித்துறீங்க, 100 ரூபாய் லாபம் அன்னைக்கே. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு பிகினரா நம்ம ஒரு 100 பாயிண்ட் பாக்குறதே பெரிய விஷயம் மார்க்கெட்ல. அந்த வகையில நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு வித்துடலாம். சரி, போனானே இப்ப நம்மள மறுபடியும் இவனை வச்சு ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, மேல போன ஒரு இடத்துல இருந்து நின்று ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். கீழே எவ்வளவு தூரம் வந்தான்னு பாத்தீங்கன்னா, திரும்ப அதே இடத்துக்குங்க, அதே 400 ரூபாய் இடத்துக்கு வந்ததும் எவ்வளவு ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு பாப்போமா? அங்க வந்ததுமே ரிஜெக்ட் ஆகி இந்த பிரைஸ் லெவல பாருங்க, 400ல இருந்து ஏறி போய் கிட்டத்தட்ட 550, ஒரு 150 புள்ளி எப்ப கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, இது இது 19/20 22ஆம் தேதிங்க. 400ல இருந்து 1200 போய் திரும்ப 22ஆம் தேதி அங்க வரும்போது நீங்க வெயிட் பண்ணி ஒரு பைய போட்டிருந்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி இது 9:30ங்க, பைய போட்டிருந்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளி, 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு 150 ரூபாய் யார் கொடுப்பா? பேங்க் நிஃப்டில லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 லாட் சைஸ் மினிமம். அது வந்து பாத்தீங்கன்னா 15 போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 புள்ளி கிட்டத்தட்ட வெறும் 20 நிமிஷத்துல கொடுத்துருக்கான். 15 இன்ட்டு 100ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 1500 ரூபா. 1500 ரூபா ஒரு 20 நிமிஷத்துல யார் கொடுப்பா? சரி சரிப்பா, நீ எனக்கு ஆசை காட்டுறியா ட்ரேடிங் பத்தி? ட்ரேடிங் வந்து வெறும் 20 நிமிஷத்துல சம்பாரிச்சிடலாம் சொல்றியா? அப்படி இல்லைங்க, கரெக்டான இடத்துல பை பண்ணுங்கிறது தான் என்னோட வாதம். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, இங்க சீக்கிரம்லாம் சம்பாதிக்கணும்னு என்னைக்குமே யாரும் சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா திரும்ப கரெக்டான இடத்துல பை பண்ணியிருக்கோம். எவ்வளவு நேரமா இங்க அலக்கழிச்சிருக்கான்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். இது 5 மினிட்ஸ் கேண்டில்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா நான் இந்த ட்ரேடும் எடுத்தேன். சாரிங்க, நான் இந்த ட்ரேடும் அட்டன் பண்ணேன், நான் இந்த ட்ரேடும் அட்டன் பண்ணேன். ஸோ நான் ஒரு 20 நிமிஷத்துல ஒரு 100 பாயிண்ட் பார்த்த இடத்துல 1 ஹவரா உட்காந்து வெறும் ஒரு 40 புள்ளி தான் புக் பண்ண முடிஞ்சது. இல்ல இதுவே நான் போதும்டா போங்கடா எனக்கு என்னால முடியலன்னு புக் பண்ணனால ஒரு 40 புள்ளி புக் பண்ண முடிஞ்சது. இல்ல அப்படி ஹோல்ட் பண்ணி தானே என்ன இருக்கும், கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சானா இங்க நீங்க எக்ஸிட் ஆகிக்க வேண்டியதான். ஒரு 50 புள்ளியில நீங்க எக்ஸிட் ஆயிருப்பீங்க. இப்படிதாங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிறது மூலியமா நீங்க ரொம்ப சிம்பிளாவே ட்ரேடிங்கை புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லாஜிக் புரிஞ்சுதுங்களா? சரிங்க, அடுத்த வீடியோல நம்ம வேற ஏதோ ஒரு பதிவை பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய், டேக் கேர்.